என்ன மீனா, யார தேடிட்டு இருக்க? இல்ல, பாலு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறத சொன்னாங்க, அதான் பார்த்தேன். இந்த பக்கமா செவத்த கண்ணோட போனாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவா? என்ன உனக்கு உனக்கு கோவில நாளாக காலி பண்ணிட்ட. சின்ன பசங்க சாப்பிடட்டும். அதுதானே கேட்டேன். நீ சின்ன பையலா? நான் கொடுக்குறேன். நீ தின்றுவ. அது வள்ளிமலை கோயில ஒரு கல்யாணம். நானும் செவத்தக்கண்ணு போயிருந்தோமா, நிறைய தேங்காய் கொடுத்தாங்க, அதைத்தான் உங்களுக்கு கொடுத்தேன். அண்ணே, எங்களுக்கு தேங்காய் கொடுக்கறது இருக்கட்டும். எப்ப எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போறீங்க? போட்டுருவேன். ஏன் கஞ்சி கலையற? அதாவது கலையற சீக்கிரம் போட்டுருக்க. என்ன சீக்கிரம் போட்டுங்க? நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வரணுமா? அவங்க எப்ப வந்து எப்பனே கட்டுறது? பக்கத்துல ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டுவீங்களா? பையன் துடிக்கிறாப்பா, சீக்கிரம் கட்டிடு. நீ ஏன் படுத்திருக்கிற? அண்ணிய பார்க்கணும்ல. ஓஹோ, சரி கட்டிடுறேன். பொண்ணு யானே எங்க இருக்காங்க? சொல்றேன். என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கட்டா இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கட்டா இந்நேரம் வளர்ந்திருப்பா. அவ யாருன்னு எவருன்னு யாருக்கும் தெரியாதுடா. என்ன பேருந்து ஊருன்னு எவருக்கும் தெரியாதுடா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கட்டா இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கட்டா இந்நேரம் வளர்ந்திருப்பா. மாங்கல்யம் தந்தவன மதிக்கணும், மாமனார் மாமியார துதிக்கணும், குனிஞ்ச தல நிமிராம நடக்கணும், குலப்பெருமைய என்றும் காக்கணும், வடபூரு வடவோளவுக்கு நடக்கணும், பட்ட குழந்தைய பேணி வளர்க்கணும், வளர்க்கணும், படிச்சும் கொடுக்கணும். இந்த குணமெல்லாம் நிறங்கிட்ட பொண்ணுதான் என் வாழ்க்கைக்கு கொடி கொடுக்கும் கண்ணுதான், எனக்கேற்ற பொண்ணுதான் குடும்பத்தின் கண்ணுதான். என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கட்டா இந்நேரம் வளர்ந்திருக்கா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கட்டா இந்நேரம் வளர்ந்திருப்பா. கருக்கலில கண்ணு முழிச்சு பெருக்குவா, தூங்கி போன சேவலத்தான் இழுக்குவா, பட்டழகி குளிச்சு கூந்தல் திருக்குவா, காலத்தொட்டு கண்ணுல ஒட்டி எடுக்குவா. நான் வழக்கம் போல புரண்டு படுத்து வலது கையில் அவளை இடிக்க திமிருவா, முத்தமிட கிணறுவா, கொஞ்சம் சிணுங்குவா, உள்ளுக்குள்ள முணங்குவா, ஒண்ணு மடங்குவா, போக போக அடங்குவா, போக போக அடங்குவா, என்ன கண்டு மயங்குவா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கட்டா இந்நேரம் வளர்ந்திருப்பா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா, என்ன அவ கட்டிக்கட்டா இந்நேரம் வளர்ந்திருப்பா. அவ யாருன்னு எவருன்னு யாருக்கும் தெரியாதுடா. என்ன பேருந்து ஊருன்னு எவருக்கும் தெரியாதுடா. என்னுடைய பொண்டாட்டி எங்கேய பிறந்திருக்கா,
சொன்னாவ கட்டிக்கத்தா இந்நேரம் வளர்ந்திருப்பா. ஒண்ணும் யோசிக்காதீங்க. ஒரு வகையில பார்க்க போனா மாப்பிள்ளை உங்களுக்கு தூரத்து சொந்தம். அதனால ஒத்த காலம் நிக்கிறாரு உங்கள்ட்ட சம்பந்தம் பண்ணணும்னு. இத பாருங்க, எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான். ஆனா மாப்பிள்ளை பையனை பத்தி தெரியாம எப்படிங்க? சொன்னீங்க தம்பி. அதாவதுங்க, எனக்கு எங்க ஊர்ல 4-5 பிராந்தி கடை இருக்குது. அதுல இருந்து ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லைங்க. 4-5 பொட்டி கடை வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு பீடி சிகரெட் கூட எடுத்து இது வரைக்கும் குடிச்சது கிடையாதுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில 150 பொண்ணுங்களுக்கு மேல வேலை செய்றாங்க. அவ்வளவு அழகழகான பொண்ணுங்க. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்த்தது இல்லைங்க. அதை விடுங்க, எங்க வீடு நிறைய பீரோ நிறைய பணம் நகை நட்டு, நான் அதுங்க தொட்டது கூட இல்லைங்க. அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கட்டிட்டு போய் பீரோவில் வச்சு பூட்டி வைக்கிறக்கா? ஏயா, இவர்கிட்ட எல்லாமே இருக்குதா, ஆனா தொட மாட்டாராம். மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லன்னு கொஞ்ச நேரத்துல காப்பி தர மாட்டேன், கசாயம் கொடுத்து நீ கவலைப்படாதமா, உனக்கு சூப்பர் மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். ரொம்ப சக்தியுள்ள கடவுள் மாதிரி நினைச்சது நடத்தி கொடுப்பாரு. எனக்கு சேர்மன் சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ண சொன்னேன். வணக்கம். வாங்க 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 தம்பி வாங்க. நம்ம மிராக்கு பையன்மா. என்ன பாக்குறீங்க? வேற யாரும் இல்ல, என் ஒரே பொண்ணு மீனா. தம்பி சாமி கூட வந்தீங்களாட்டு இருக்குது. நான் வேணா குடும்பம் ஹெல்ப் பண்ணிட்டுங்களா? இருட்டுங்க. மீனா, நீ வீட்டுக்கு போமா, நான் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிம்மா. அம்மணி போயிருங்க, அந்த பக்கம் டிராபிக் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்பா பேர்ல இப்பதான் அர்ஜென்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அப்பா நல்லா இருந்தாங்க நம்ம நல்லா இருக்க முடியுங்க. அப்பா சொல்லி அந்த சேர்மன் சீட் விஷயமா சொல்லுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுங்க. பூசாரி வாயா. அப்பா அந்த போஸ்டரையும் போட்டு வரேன். வெளியே போறல, அந்த கொடையை எடுத்துட்டு போ. வெயில் ஒண்ணு வெளியே ஜாஸ்தி பரவாயில்ல, சும்மா போறேன். ஏய், நீ கருத்து போறேன்னு சொல்லி நான் கொடை எடுத்து போக சொல்லடா. அதுல 2 கம்பி போயிருக்கு, போய் போட்டா. அடியே, அந்த கொடை எடுத்து போய் அவன்ட்ட. நான் வேலைக்கு போகாததுனால என்ன பார்த்தா உங்களுக்கு கொடைக்கம்பி ரிப்பேர் பண்ற மாதிரி தெரியுதுல்ல? என்னங்க அவன்கிட்ட கூட கம்பி நிறைய போயிருக்கு போட்டுருக்கு, காசு கொடுங்க. நேத்து கொடுத்தது என்னாச்சு? சித்திக்கு கொடுத்தேன். இல்ல சித்திக்கு கறிக்கடை பாயிட்ட கொடுத்தேன்னு சொல்ல வந்தேன். என்ன போஸ்ட்மேன் வர்றாரு? ஆமா சார். பாலு தம்பி, கவர்மெண்ட்ல லெட்டர் வந்திருக்கு. இது நிச்சயமா அப்பாயின்மெண்ட் ஆர்டரா தான் இருக்கும். ஒரு கையை எடுத்து போட்டு வாங்கி பிரிச்சு படி. பேனா கொடுங்க. இங்க பேப்பர் பேனா கொடுத்துருக்கேன். ஏய், பேனா எந்துப்பா? அல்பம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கையை கொடு, நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிட்ட. இந்தாங்க வச்சுக்கங்க. இது நான் இதெல்லாம் எப்பவுமே வாங்குறது இல்லையே, கடன் வாங்குவேன் கொடுப்பேன். உங்ககிட்ட வாங்கியிருக்கேன் கண்டிப்பா. நீங்க போயிட்டு டேய், சம்பளம் எவ்வளவு போட்டிருக்கு? 5 ரூபா. வெறும் 5 ரூபாயா? பெருசுப்பா. 500? 5000பா. 5000 ரூபாய் சம்பளம். ஆமா, இனிமே ஐயா அசைக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம கொடை ரிப்பேர் பண்ண இனிமே இந்த மாதிரி வேலை நீ பார்க்க கூடாது. ஏன்? 5000 ரூபாய் சம்பளம் காண என்கிட்ட கூட, நான் போயிட்டு வரேன். இந்த கொடை பேர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல சாமி கும்பிடலாம் வாங்க. அதுவும் சரிதான். வா வா. அம்மா, தாயி, அகிலேண்டேஸ்வரி, என் பிள்ளைக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நீதான் அவனுக்கு துணையா இருந்து எல்லா காரியத்திலையும் வெற்றியை கொடுக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா. ஆல் தி ஸ்டாஃப்ஸ் நல்லா கேட்டுங்க. மிஸ்டர் பாலு தான் புதுசா வந்த அக்கௌண்டன்ட். இவர் புதுசா இருக்கிறதுனால நம்ம சம்பிரதாயங்கள்லாம் என்னன்னு இவருக்கு தெரியாது, எல்லாத்தையும் கத்து கொடுங்க. இல்ல சார், எனக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே தெரியும். தம்பி, இந்த சம்பிரதாயங்கள்லாம் வேற. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சரி சார், தேங்க்யூ சார். ஐயா வணக்கங்க. யாரு? மருதமாவா? ஏன் லோனுக்கா வந்தீங்களா? ஆமாங்க. சொல்லிட்டேனே, வாங்கிக்கலாமா? போங்க. சரிங்க ஐயா. போப்பா, போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா. இந்தாமா, இதுல 4000 ரூபாய் இருக்கு. ஐயா 5000 லோன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 4000 ரூபாய் கொடுக்குறீங்களே. இத பாருமா, உடனே கடன் கிடைக்கணும்னா அதுக்கு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. கொடுத்தத வாங்கிட்டு போறீங்களா, இல்ல ஆளை மாத்தி விட்டா? சரிங்கய்யா. அம்மா கொஞ்சம் நில்லுங்க. அந்த பணத்தை கொடுங்க. இங்க இருங்க.
ஏய் அந்த பணத்தை அங்கேயே வை. அந்த அம்மா எவ்வளவு லோன் கேட்டாங்க? 5000 ரூபாய். 4000 கொடுத்துருக்கீங்க. அந்த 1000 யாருக்கு? பாலு தம்பி, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்படியா? ஆமா. எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபாய். ஏய், எனக்கே லஞ்சமா? ஒழுங்கா மரியாதையா அந்த அம்மாவுக்கு 5000 கொடுத்து விடு. இல்ல பேனா அப்படியே கையில் இருக்காதாமா. அம்மா வாங்கம்மா வாங்க. இந்தாங்க இந்த வாங்கிட்டு போ. 5000 ரூபாய் வச்சுக்கீங்க. தம்பி நீ நல்லா இருக்கணும். போயிட்டு வாங்க. இனிமேலாவது எங்க வயிற்று அடிக்காத. உட்கார்றேன். ஒழுங்கா மரியாதை வேலை பார்க்கலாம். பொட்டிய கட்டி வாங்கம்மா. அடடா, நம்ம வைத்தியர் பொண்ணு அடி பலமா படிச்சாமா. மோதன் யாரு? காட்டெருமையாச்சே. அம்மா சோடா வேணுமா? கலர் வேணுமா? பெப்சி வேணுமா? ஆரஞ்சு வேணுமா? ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? ஆலிசி வேணுமா? ஒன்விட்டா வேணுமா? பூஸ்ட் வேணுமா? வேற என்னமா வேணும் சொல்லுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், வலிக்குது. ஏயா பாத்து வரக்கூடாது. பார்த்ததுனால வந்து விழுந்தேன். என்னையா திமிரா பேசுற? ஐயோ அவர் மேல தப்பு இல்லைங்க. ஒரு பொண்ணு நீளமா ஜடை போட்டுட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளமா, நீ எப்படி வேணாலும் வரலாம். இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதனம் இல்லாம முனைகிட்டா இருக்க? ஐயோ நல்ல அடியா. ஏன் அடிக்கிறீங்க? அடிக்க சொன்ன ஐயோ சைக்கிள் விழுந்து எனக்கு உடம்பு நல்ல அடியா. அத முதல்ல சொல்லக்கூடாதா? ஆளியா தூங்க வாங்க. பாத்து எந்திரி வா. நீ எந்திரி. சரிங்க. பாத்து வேண்டாமா? வரமா. பாவம், என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை? சேச்சே, நான் அதுக்காக வருத்தப்படல. என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கல தான். நீங்க வைத்தியர் பண்ணா Yes. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? Oh, no. ஏன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு கேக்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்றாரு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க. ஆ. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை செடி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, ஆ. உங்க வயசை கேட்டேன். Sweet 22. ஓ, உங்க ஏஜ் என்ன? அம்பளைக்கு வயசு இருக்கு. தம்பி தம்பி தம்பி. அடரே போஸ்ட்மேன் சாரா, என்ன விஷயம்? இந்த மணி ஆடுறா? அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிறது இல்ல? ஆமா. அதை இப்ப திருப்பி கொடுக்குறேன். அப்படியா? மறந்தே போச்சு. நீ மறக்கலாம், கடன் வாங்கி நான் மறக்க முடியுமா? வெறிக்கிட்டு வைக்கட்டு. அப்படித்தான் இருக்கிறேன். நான் வரேன். தம்பி என்ன இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்க. எதுக்கு இதை கொடுக்கணும்? அதுக்கு மேற்கொண்டு 50 ரூபாய் தாங்க கேட்டுக்கலாம்ல? எப்பவும் என்கிட்ட ஒரு பாலிசி உண்டு. பழைய கடனை திருப்பி கொடுத்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷா புதுசா கேட்பேன். வெறிக்கிட்டு வைக்கிற. அப்படித்தான் இருக்கிறேன். என்கிட்ட ஒரு பாலிசி இருக்கு. என்ன? வாங்கின இடத்துல கடன் கொடுக்கறது இல்ல. ஐயோ, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பணம் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொன்னதான் கொடுக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன எச்சரிக்கையா? என்ன குல்ஃபியா வைக்கிறேன்? கிண்டலா? பணம் கொடுக்கவே மாட்டேன். நாமும் தப்பு தான் பண்ணிட்டோம். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட கூடாது. மக்கு கொடுத்துட்டு ஏன் யோசிக்கணும்? எப்படி தொலைச்சிருவேன். போக மாட்டேன். வாங்க, இத முன்னாடியே கொடுத்துருந்தா. வாங்க வந்து கொடுங்க. வாங்காம போக மாட்டேன்.
பாக்குறீங்க யோசிக்காம கொடுத்துருங்க. நீ பண்ண காரியத்துக்கு கொடுக்காம விடுவானா? ஏயா உன்ன சிரிக்காதயா. இந்தா நீ கடை 100 ரூபாய். இந்த இடத்துல வாங்க மாட்டேன். இதுவும் என் பாலுது. ஏண்டா சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடாம என்னமோ கையில ரேகையை பாத்துட்டு இருக்க. இல்ல இல்ல, இது இனிமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடு. கை கழுவுறதா? பின்ன கை கழுவாம இருந்தா எப்படி சாப்பிடுவ? கை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் கை கழுவ மாட்டேன். ஏன் கை நினைக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படிடா சாப்பிடுவ? நீ ஊட்டி விடு. நான் ஊட்டி விடவா? அதாவது இன்னைக்கு ஒரு கவட்டவார ஜோசியரை பார்த்தேன். ஜாதகத்துல திசை மாறுது, கையை நினைக்கவே கூடாதுட்டாரு. நீ ஊட்டி விடுமா. என்னமோ கவட்ட ஜோசியம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ சொல்றது. ஒண்ணும் புரிய கூடாது, எனக்கு மட்டும் தான் புரியும். நீ ஊட்டி விடு. நல்ல புள்ளப்பா. டேய்,